ஐயையோ, என்ன செருப்பெல்லாம் இப்படி இருக்கு? என்ன வண்டில இவ்ளோ நிக்குது? அன்னைக்கு பசங்க வரும்போது வண்டியே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா இவ்ளோ வண்டி நிக்குது? ஐயையோ, செருப்பெல்லாம் அங்கங்கள போட்டு பீஜவே குப்பை மாதிரி ஆக்கிட்டாங்களே. வாடகை அதிகமா வரும்னு இந்த பசங்களை உள்ள விட்டதே தப்பா போச்சு. பீஜியவே குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்காங்க இவனுங்கள. டேய் பசங்களா, யாரா இந்த டைம்ல? யாரு புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஐயோ, பொண்ணை சேர்க்க போறீங்களா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவீங்களா? ஐயோ, சரி வாங்க வாங்க. ஐயோ, பீச்சிக்கு வர புதுசா ஒரு பொண்ணு வருதாமே, இப்ப என்ன பண்றது? வரட்டும், வாடகை அதிகமா சொல்லி வாங்கிக்கலாம். ஐயோ, பசங்க வர இருக்காங்களே. அவங்க வரத்துக்குள்ள இந்த பசங்களை வெளியே எங்கேயாச்சும் அனுப்பிச்சு வச்சிடலாம், இல்ல உள்ளே வச்சு பேக் பண்ணிடலாம். சொன்னா கேட்பாங்களா? சொல்லிதான் பாப்போம். டே பசங்களா, பசங்களா, பசங்களா எங்கடா இருக்கீங்க? மச்சாண்டி, எனக்கு இந்த கிரிக்கெட்லயே ஆடுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, பேட்டிங் ஆடுறவங்களா? இப்படி ஜிங்கு 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 ஜிங்கு. மாப்ள, இவன் சியோ கேர்ள்ஸ் சொல்றான்டா. ஏய், இவன் ஒருத்தன்டா. ச்சே, ஜஸ்ட் மிஸ். என்னடா சரியா அடிக்கலையா? டேய் எங்கடா பாக்குறீங்க? யோ, பின்னாடியா பவுண்டரி போதியா? பிச்சு போடுவோம் ராஸ்கல். டேய் வன்னி, என்னடா வெளிய அவ்வளவு வண்டி நிக்குது? யார்தான் அந்த வண்டி எல்லாம்? நாங்க தான் செலவு காசுலன்னு பார்க்கிங் விட்டுக்கிறோம். என்னது, பார்க்கிங் விட்டுருக்கீங்களா? அட பாவீங்களா, உங்களை நம்பி இந்த வீட்டை விட்டதுக்கு நல்லா பண்றீங்கடா. விட்டா என்ன இந்த வீட்டை வித்துருவீங்க போல இருக்கு. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை போயினுக்குது. டாக்குமெண்ட் மட்டும் கிடைக்கட்டும், வித்துடுறேன். என்னது பேச்சுவார்த்தையா? முதல்ல எந்திரிச்சு போங்கடா. யோ நவுரியா, டிவியை மறைச்சுக்கிட்டு ஐபிஎல் பார்க்கணும். டேய் வேற எங்கன போய் டிவி பாருங்க, வெளிய போங்க. ஏன் நீ டிவி பார்க்க போறியா? இல்ல. அப்புறம் எதுக்கு எங்களை போக சொல்ற? சொல்லு. யோ தவக்கல, நீ பண்றது சரியில்லை, ஒழுங்கா போயிடு. கிளம்பணுமா? ஐயோ, இவங்களை எப்படி வெளியே போக சொல்றது? யோ விலகியா. சொல்ல மறந்துட்டேன், மாடியில ஹெலிகாப்டர் போதான். ஆமா, பெருசா இருக்கான், நல்லா பறக்குதான். ஏய் மாப்ள, வா மாப்ள, சூப்பரா இருக்கும், செமையா சுத்தம். ஏய் வர 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 வர. ஏன் வன்னி, நீ ஹெலிகாப்டர் பார்க்க போல? யோ, நான் ஹெலிகாப்டர்னு சொன்னே ஓடி போறேன். 90s கிட்ஸ் நினைச்சியா? நானும் ஹெலிகாப்டர் ஷாட் பார்க்க தான் போறேன். அதுவும் தலை அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட். அங்க பாரியா, அச்சா பாரு. என்ன சொன்னாலே போக மாட்டேன்றான். சரி, ஏதாச்சும் சொல்லி பார்ப்போம். வன்னி, ஹெலிகாப்டர் பெருசா இருக்கான், மேல போய் பாக்குறியா? யோ, ஹெலிகாப்டர் தான் பெருசா இருந்தாலும் கீழே பார்த்தா சின்னதா தான் தெரியும். போக மாட்டேன்றானு, போய் தொலையேண்டா. மேல உன்னதான் கூப்பிடுறாங்க, போய் பாரு. போ. இரு, என்ன ரொம்ப பம்பறான், ஏதோ விஷயம் இருக்குது. சரி ஓகே, நானும் போய் பாக்குறேன். போறியா? போ 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 போ. கொசு கடிச்சது. என்ன டாக்ல தனியா பேசுற? மத்தவங்கள கூட சமாளிச்சிடலாம், இவனை ஒருத்தரை சமாளிக்கிறது பெரும் பாடா இருக்கு. ஏய் மச்சான், இந்த பக்கமாடா. நான் எங்கடா போறேன்? அதுவா போதுடா. ஒருத்த அடிக்கிறான் பாடுறா. டேய், அடா அவன் உன்னதான்டா அடிக்கிறான். ஐயோ, இவனுங்களா? இவனுங்களை எப்படி மேல அனுப்புறது? ஐயோ, டேய் வரடா. மச்சான், டவரே இல்ல மச்சான் அந்த போன்ல. டேய் டேய், இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க இருக்கோம். நாங்க எங்கல இருக்கோம்? இங்க இருக்கீங்களா? டேய் மச்சான், அவன் தான் மச்சான். டேய், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? டவரே கிடைக்க மாட்டேங்குது, தவக்கல. டேய் லூசுங்களா, இந்த வீட்டுக்குள்ள டவர் கிடைக்காதரா. ஒன்னு பண்றீங்களா, நீங்க 2 பேரும் மாடியில போய் விளையாடுறீங்களா? அங்க டவர் சூப்பரா கிடைக்கும். மாடியில போய் விளையாடுறதுக்கா காசு வாங்குறேன் என்கிட்ட. ஏண்டா, நானே உங்களை மாடிக்கு போக சொல்றேன், ஏன்டா போக மாட்டேன்றீங்க? மச்சான், நம்ம மாடி போயிடலாவா? சரி, அதுவும் சரியா தான் இருக்கும். மச்சான், அவன் சூறாமரா, அவன் அட்ரா மச்சான். அவன் தான் விடாத, அட்ரா அவனை. சரியான கேம் பைத்தியங்க போல இருக்கு இவனுங்க. அங்க யாரா? ஐயோ, இவனுங்க வேற எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. ஆக்ஷன். கடல் கொள்ளை நான் வருது, என்னுடைய விருப்பம் கிடையாது. என் வாழ்க்கையே அதுதான். ஜாக் ஸ்பேரோ. அடிச்சு நிறுத்துங்கடா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல, அவன் நடிப்பு திறமையை எங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான்.
போங்கடா லூசுங்களா. இங்க நின்னு நடிப்பு திறமை காட்டினா யாருக்கும் யூஸ் இல்ல. இங்கதான் லைட்டே இல்லையே, அப்புறம் எப்படி அவன் மூஞ்சி தெரியும்? 1000 லைட் இருந்தாலும் மூஞ்சல தெரியவே தெரியாது. பிரேம்ல இவர் வந்தா மட்டும் அப்படி தக தகன்னு மின்னிடுவாரு. போடா டேய் போ. சரி உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏய் இங்கதான் லைட்டே இல்லையே, அதே மாடிக்கு போனீங்கன்னா செம்மையா லைட் கிடைக்கும். உங்க ரீல்ஸ் எல்லாம் லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம். இவன் சொல்றத நம்பலாமா? அப்படியா சொல்ற? ஆமாடா பட்டு குஞ்சு. அங்க போய் பண்ணலாமாடா? Okay. போடா. கண்டிப்பா அழகா இருப்பேன்ல. கண்டிப்பா அழகா இருப்ப. அப்பா, போயிட்டான். ஏன்டா உன் மொழியே சரியில்லையே, என்ன பண்ற? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. வந்து கவனிச்சுக்கிறேன். அழகா இருக்கும்லடா. ரொம்ப அழகா இருப்ப. அதுக்கு நீ பிறந்தா வரணும் வா. ஏய் வரேன். இவனுங்களை சமாளிக்கிறது பெரும் பாடா இருக்கு. டேய் நீ போலையா நீ? அவங்கள வரத்துக்குள்ள அந்த பொண்ணை கூட்டு வந்துருவோம். ஏய் இங்க நான் ஒருத்தன் நிக்கிறேன், அங்க என்ன பார்வை? சார் நான் உங்களை தான் சார் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பாக்குறியா? டேய் அது எப்படி அங்க பார்த்தா என்ன பார்த்தா மாதிரி இருக்கும்? சார் எனக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை சார், அதனால நான் என் முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்குற மாதிரியே இருக்கும் சார். ஓ இப்போ நீ என்ன பாக்குற? அப்ப அந்த பொண்ணை பாக்குற மாதிரி அர்த்தமா? இல்ல சார், இப்ப பாருங்க கண்ணு சரியாயிடுச்சு. நான் உங்களை பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், இது என் தங்கச்சி, பத்திரமா பாத்துக்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழு இருக்கும், புரியுதா? ஆனா உயிர் காதடேய், புரியுதா? சரிம்மா உள்ள போய் பத்திரமா இரு. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க கவலைப்படாம போங்க சார், உங்க தங்கச்சியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வாமா வா. வாடா, யாரும் இல்ல. இதாம்மா இனிமே நீ தங்க போற பிஜி. ரூல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோமா. 10 மணிக்கு மேல வெளியவும் போக கூடாது, வெளியிருந்து உள்ளேயும் வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார். வாடகை கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் மாசம். ஏய் தவக்கல, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு? இவங்களே இனிமே இந்த பிச்சில் தான் தங்க போறாங்க. பேரு பிரியா. அப்போ இவ இனிமே எங்களோட ரூம்மேட்டா? ஆமா டெஃபினெட்லி. ஐயோ அங்கிள், எங்களுக்கே பெட்ல இடம் பத்தல, இதுல இவ வேற. அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீ வேணா கீழே படுத்துக்கோ, இந்த பொண்ணு பெட்ல படுத்துக்கிட்டோம். யோ உனக்கே ஓவரா இல்ல? அவ்வளவுதான் பாத்துக்கோ. இங்க பாருங்க, எனக்கு யார் வாடகை அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க தான் முக்கியம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வெளியே போங்க. நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? துட்டு கொடுக்குறோம், துட்டு. குடுக்குறீங்க. இவ்வளோவா குடுக்குறீங்க? இவ்வளோதான் குடுக்குறீங்க. கொஞ்சமா கொடுத்தாலும் அதை வாங்கி உன் வாயில போடுறல்ல, அப்புறம் என்ன? இன்னும் நம்மளே கேக்குறா. என்ன கீழே எல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு. அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே பஞ்சரான. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். என் மனசு இனி உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன். நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன். ஒரு சென்சேஷன். நீ வேணும் பண்ண போற டெடிகேஷன். மச்சான் இந்த பொண்ணை கூட்டு வரதுக்கு தான்டா அந்த ஆள் நம்ம எல்லாரும் மேலே போக சொல்லியிருக்கிறான். ஆமா மச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, அதுக்கு போயிட்டு வரட்டுமா? நீ அப்படியே பேசிட்டே இரு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். மச்சான் ஔவையார் சொன்னது அறம் செய்ய விரும்பு, எங்க அப்பா சொன்னது இந்த பொண்ணை விரும்பு. நான் போய் விரும்பிட்டு வரேன். வாமா, உனக்கு இந்த பிஜி எல்லாம் சுத்தி காட்டுறேன். இப்படி வாமா. இப்படி ஓனர் இந்த பக்கம், டேய் இந்த பக்கமா இப்படி பார்த்து சொட்டை. என்ன பண்ற? போடா கீழே, போடா வெளியே. இல்ல ஏதோ படுகத்தை பத்தி பேசுனீங்களே, நீங்க 3 பேர் வேணா கீழே படுத்துங்க, நாங்க வேணா மேலே படுத்துக்கிறோம். டேய்
இதாம்மா நீ தங்க போற ரூமு. Okay, sir. அதான் கபோர்டு. நீ துணி வச்சுக்கலாம், மத்த பொருள் எல்லாம் Okay, வச்சுக்கலாம். அது பாத்ரூம். நீ குளிச்சுக்கலாம். Okay. இது பெட்டு. நீ படுக்கலாம், உருளலாம், என்ன வேணா பண்ணலாம். என்ன சார் பெட் சின்னதா இருக்கு? பெட்டு சின்னதா இருக்கு, நீ கவலைலாம் படாதம்மா. நீ வேணா இந்த பெட்ல படுத்துக்கோ. அவங்க 2 பேரும் ஏ ரூம்ல தங்கிப்பாங்க. ஓகே. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பீச்சில் இருக்கிற பசங்க யாருக்கிட்டயுமே நீ பேசக்கூடாது, பழகவும் கூடாது. அவங்க சரியில்லை. என்ன எங்களை பத்தி ஏதோ நல்ல விதமா பேசிட்டு புதுசா பொண்ணு வந்திருக்குல்ல, உங்களை பத்தி சொன்னாதான் அதுக்கு புரியும். அதனாலதான். ஓகே சும்மாரியா. ஹாய்ங்க, ஐ எம் ஜாக். ஹாய்ங்க, ஐ எம் ரஞ்சித். ஹாய், ஐ எம் விக்கி. யோ தவக்கல சும்மாரியா. 7 கிழந்த வயசாயிருச்சு விக்கி நொக்கின்ட்டு. ஹாய் ஐ அம் பிரியா. ஏங்க இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல தான். எது வீட்லயா? மச்சான் என்னால நம்பவே முடியலடா. மச்சான் என்னாலே நம்ப முடியலடா. ஏன் தெரியல மச்சான். அத நான் சொல்றேன். சொல்லு மச்சான். நீ ஏன்னா தேவதைங்களாம் எப்படா வீட்ல இருப்பாங்க, பறந்துட்டுல இருப்பாங்க. மச்சான் மச்சான் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். மச்சான் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். வானத்தில் இருக்குது மேகம், என் வாழ்க்கை ஃபுல்லா சோகம். நீங்க வந்ததுனால அதெல்லாம் பறந்து போகும். சூப்பர் சார். அட பைத்தியங்களா, அவங்க எங்க வேணா இருப்பாங்கடா. உங்களுக்கு என்னடா இங்க வேலை? வெளியே போங்கடா. ஏங்க அந்த ஆள் அப்படிதான் வளரிட்டு இருப்பான். நம்ம அப்புறமா தனியா பேசலாம். வாட்ஸ்அப்ல இருக்கீங்களே, இன்ஸ்டாகிராம். அவங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க, போங்கடா. நான் கால் பண்றேன். பாய் பாய். ஏங்க இந்த பிஜில நான் தாங்க நல்ல பையன், எனக்கு மட்டும் கால் பண்ணுங்க. போடா. இங்க பாருமா, நீ பசங்க யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது. சரியா? சரி, sir. நீ பேக் வச்சுட்டு வாமா, உனக்கு மாடியில சுத்தி காட்டுறேன். இதோ வா. இதாம்மா மாடி போற வழி. மேல தூக்கி எல்லாத்தையும் நீதான். கண்டிஜா வந்தா நின்னா பார்த்தா அவ பார்க்கும்போது ஹாய். ஏய் யாரு ஏங்க உங்ககிட்ட கூகுள் மேப் இருக்கா? இருக்கே. எதுக்கு? இல்ல காணாம போன உன்னை கண்டுபிடிக்கணுங்க. அப்படி என்னங்க காணாம போச்சு? உங்களை பார்த்த உடனே என் மனசு காணாம போச்சுங்க. அடிச்சி தூ. ஏய் கவலைப்படாதீங்க, உங்க மனசு இங்கதான் பத்திரமா இருக்கு. ஐயோ அப்போ உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இருக்கே. அப்போ 100 ரூபா அனுப்பிடுங்க. பிச்சைக்கார பையில. டேய் ஏடா இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா யார் அவங்க? அவங்க தான் உங்க ஆயா. நீங்க ஆயா? சாரிம்மா. ஆயா. ஓகே 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 விடுறோம். இவங்க தான் இந்த பிச்சுக்கு புதுசா வந்துக்கிற பொண்ணு. இவங்க கிட்ட பேசவே கூடாது. அதுவும் இந்த பையன் இருக்கான் பாரு, ரொம்ப டேஞ்சர். பக்கத்துலயே போவோம். சார் பார்க்க நல்லவரா தெரியறாரு சார். ஐயோ அதெல்லாம் நம்பாத. இவன் ஒரு புறம்போக்கு, முடிச்ச வைக்கி, முள்ள மாதிரி. மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவாரு. ரொம்ப நல்லவர் அவரு ஆக்சுவலி. உங்களை எல்லாம் மேல வரக்கூடாது சொல்லிருக்கல, இங்கடா பண்றீங்க? போங்கடா கீழே. உண்மையாலுமே ரொம்ப நல்லவர் மச்சான். பிளட்டி ஆனா கொஞ்சம் பைத்தியம். நீங்க என் மனசு கண்டுபிடிச்சா சொல்லுங்க. ஓகே. பைடா ஓனர். இங்க பாருமா, இந்த பசங்கிட்ட எல்லாம் நீ எதுவுமே பேசக்கூடாது, புரியுதா? வா, okay, sir. மாடி சுத்தி கட்டுற வா. வாங்க சார். டேய் போது ஒரு டேய். டேய் போதுடா, கேப்ல தூக்கிட்டு. டேய் டேய் பைத்தியக்கார பீச்சனே தெரியலையே. இதெல்லாம் வச்சு டேய் 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 நிறுத்துக்கடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீரியா, எங்களுக்குலாம் இன்ட்ரோ ஒன்றும் தேவையில்ல. நாங்கள் ஆடின ஆட்டத்தை பார்த்தே நாங்கள் பெரிய டான்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்க 3 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்க. நான் இப்படிதான் சொல்றேன்ல. ஊருக்குள்ளேயே சொல்லிக்குவாங்க. எந்த ஊர்லடா சொல்லுவாங்க? இந்த ஊர்ல தான். டேய் இந்த ஊர்ல நீங்க தாண்டா இருக்கீங்க. யோ நாங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கோம். பைத்தியக்காரன். டேய் ஏன்டா என்ன இப்படி கொலை போடுறீங்க? நீ தான் குழம்பு போயிருக்கிற, ஆனா அவங்க இன்னும் தெளிவா தான் இருக்கிறாங்க. நான் குழம்பி போயிட்டேன்னு சொல்லவே இல்லையே. அது ஒண்ணு இல்லைங்க, இவன் சொன்னதை பார்த்து நீங்க குழம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். அதான். நீங்க குழம்பி போனது கூட பரவாயில்ல, எங்க ஆட்டத்தை பார்த்து கிளம்பி போயிருக்கோம்னு பார்த்துட்டோம். நான் எங்க கிளம்பணும்? அப்ப இங்கேயே நில்லுங்க, இன்னொரு 6 ரூபா ஒன்ஸ் மோர் பாருங்க. நான் இங்க தானே இருக்க போறேன். எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் உங்களை வந்து பாக்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஏன் இங்கே பேசலாமே? பிச்சு போடுவா, வா. Okay, நான் அப்புறம் வரேன். Bye bye. ஏய் மச்சான், எப்படி நம்ம ஆட்டத்தை பார்த்து அந்த பொண்ணு விழுந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அவ மேல படும்போது இந்த வேப்ப இலை கூட ரோசா இதழ் மாதிரி சூப்பர். சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கா? நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சார்? ஏமா உங்ககிட்ட வந்தப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்கிட்ட பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு. நீ பாட்டு பேசிட்டு இருக்க. ஐயோ அங்கிள், அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. நான் சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தேன். ஜாலியா பேசுனியா? ஏமா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச என் தோலை உரிச்சிருவான்.
ஐயோ அங்கிள், அவன் அண்ணனே கிடையாது. அண்ணனே இல்லையா? என்னம்மா சொல்ற? நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேனா, அங்க இந்த டைம்குள்ள வரணும், அந்த டைம்குள்ள போகணும், சீக்கிரம் தூங்கணும், அப்படி இப்படின்னு ரொம்ப ரூல்ஸ் போட்டு சாவடிச்சாங்க. தான் இவன் அண்ணான்னு சொல்லி இங்க வந்து சேர்ந்துட்டேன். ஐயோ, எதுக்குமா இவ்ளோ போய் சொல்லி இந்த பீச்சுக்கு வந்த? அங்கிள், அப்பதானே இவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், அதுக்குதான். என்னமாமா, இந்த பசங்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அத அந்த பசங்க கிட்ட போய் சொல்லுங்க. என் பின்னாடி சுத்தினா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு இனிமே தானே பார்க்க போறீங்க. என்னென்ன பிரச்சனை வரும்? அத அடுத்த எபிசோட்ல பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. பாய். இந்த பொண்ணு அந்த பசங்களுக்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வைக்கணும். வரேன்.